Hi friends, welcome back to our channel foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு வவ்வால் மீன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வவ்வால் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு pan வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்ச பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயத்துக்கு கூடவே நான் ஒரு 4 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு உங்கள்கிட்ட சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இங்கே பெரிய பூண்டாக கிடைக்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு பழமாக ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். தக்காளி இது மாதிரி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வந்த பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளோடு நம்ம எல்லாமே வச்சு அரைப்போம் இல்லைங்களா, மசாலா தூள், அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் மிளகாய் தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் மீன் குழம்பு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து மீன் வந்து இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன், கட் பண்ணி தான் கொடுத்தாங்க அங்கேயே. நான் வந்து வீட்டுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு கொதித்த பிறகு மீன் சேர்த்துக்குவோம். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மீன் சேர்த்துக்கிறேன். எல்லா மீனையும் நம்ம இது மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி விட்டுக்கலாம். குழம்பு ரெடியாகி வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் கூலாக குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மீன்லாம் வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட வவ்வால் மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் குழம்பு கொதிச்சிட்ருக்குது ஹீட்டில். இப்போ நான் மீன் குழம்பை சர்வ் பண்ணியிருக்கிறேன். மீன் வந்து உடையவே இல்லை பாருங்கள், சூப்பராக இருக்குது. குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த மீனில் வந்து வவ்வால் மீனில் வந்து குழம்பு வைக்கிறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றப்போ இது கூட நம்ம இட்லி தோசையில் கூட இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பை நெக்ஸ்ட் டே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் வவ்வால் மீன் சாப்பிட்டது இல்லைன்னா இந்த மீனில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.